Glory be to God. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, வல்லமை உள்ளது. கர்த்தர் இந்த கரத்தினால் ஒவ்வொரு நாளும் அநேக அற்புதங்களை செய்து நம்மையும் கரம் பிடித்து தாங்கி நடத்துகிறார். அந்த தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போமாக, ஸ்தோத்தரிப்போமாக. இன்னும் அந்த தேவன் தம்முடைய கரத்தால் நம்மையும் தாங்குவார். அந்த பலத்த கரத்தினால் அநேக அற்புதங்களை நமக்காக செய்வார். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் சற்று நேர தியானத்திற்காக 95ஆம் சங்கீதம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசிப்போம். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையை அவருடைய கரம் உருவாக்கிற்று. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரத்தின் பல மேன்மைகளை நமக்கு இங்கே காண முடிகிறது. முதலாவதாக, பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பூமியின் ஆழத்தில் இருக்கிற காரியங்களை அவர் அறிகிறார். அவை எல்லாவற்றையும் அவர் தம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் மிகவும் ஆழத்தில் இருக்கலாம். நம்மாலே ஆமென், ஸ்தோத்திரம், தூக்கி எடுக்க முடியாத நிலைமையிலே மிகவும் ஆழத்திலே சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள், சில காரியங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கலாம். ஆனால் பூமியின் ஆழங்களை அவர் தம்முடைய கைகளிலே வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் அந்த கரத்தினால் ஆழத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, ஆமென், அந்த மறைப்பொருட்களை கர்த்தர் நமக்கு தருவார். நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், இருளில் இருக்கிற மறைப்பொருட்களையும் புதையல்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். பூமியின் ஆழத்தில் இருள் இருந்தது என்று ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம், இருளில் இருக்கிறதான அநேக நன்மைகளை கர்த்தர் இந்த நாட்களிலே வெளிச்சத்திலே கொண்டு வந்து அதை அனுபவிக்க செய்வாராக. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம், பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள், நமக்கெட்டாத ஆமென் உயரத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், அவைக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக உயரங்களிலே செல்ல, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, மற்ற காரியங்களிலேயும் நமக்கு எட்டாத அந்த ஆசீர்வாதங்களை நம்மால் எவ்வளவு ட்ரை பண்ணியும் ஆமென் கிடைக்காத, ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கிருபைகளையும் அந்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவார். பூமியின் ஆழங்கள் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் இன்னும் ஆவிலே நிரம்பி அதிகமாக ஆழத்திலே இறங்கி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிற சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். மகா பெரிய சமுத்திரத்தை உண்டாக்கின மகா பெரிய தேவன் அவர். அப்படி என்றால் நம்மாலே சந்தித்து கொள்ள முடியாத, நம்மாலே நேரிட முடியாத பிரச்சனைகளை, ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து வருகிற போராட்டங்களை எல்லாவற்றையும் அடக்கி கொள்ளவும் அந்த தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம், வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு சமநலமான ஒரு அனுபவத்தையும் கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஆமென் வறண்டு போன நிலத்தையும் நீரூற்றுகளாக்கவும் அவருக்கு முடியும். இந்த நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, அந்த கர்த்தனுடைய வல்லமை குறையவில்லை. நிச்சயமாகவே
இந்த தேவன் இன்னும் நமக்காக அற்புதங்களை செய்வார். இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. ஆழத்தின் ஆசீர்வாதங்களே, உயரங்களின் ஆசீர்வாதங்களே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மால் நேரிட முடியாத, சந்திக்க முடியாத இருக்கிற பிரச்சனைகளை அடக்கி கர்த்தர் இன்னும் நமக்காக பெரிய, ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நாம் எதிர்பார்க்காத நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். யோசேப்புக்கு, ஆமென், ஸ்தோத்திரம் கொடுத்த வாக்குத்தத்தத்திலேயும் நாம் அப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49:25 வாசிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள்னாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள்னாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த வசனத்தின்படியே கர்த்தர் இன்னும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜந்த நாளிலே எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கரம் வல்லமை உள்ளது, பராக்கிரமம் உள்ளது கர்த்தாவே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ அந்த நாட்களிலே கர்த்தாவே, ஹல்லேலூயா, பெரிய பெரிய காரியங்களை நேரங்களுக்காக செய்கிற அன்பருக்காக ஸ்தோத்திரம். உயர்வானத்தின் ஆசீர்வாதங்களாலும் கீழே பூமியின் ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் எல்லா விதமான நன்மைகள்னாலும் எங்களை நிரப்புகிற அன்பருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். குட் மார்னிங். Have a blessed day. May God bless you.